சாமியே சரணம் ஐயப்பா. 23ஆந்தேதி மலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேங்க. மாலை போட்டு ஒரு வாரம் தான் இருந்தேன். டைம் கிடைக்கல. ஏன்னா வீடு வசதி பத்தலை. வீட்டில் 2 பேர் இருக்கனால வசதி பத்தலை. அதனால் ஒரு வாரம் இருந்துட்டு 23ஆந்தேதி போகலான்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு 22ஆந்தேதியே குருசாமியை கூப்பிட்டு, சாமி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கட்டு கட்டி விட்ருங்கன்னு சொன்னேன். சரி சாமி வாங்க 6 காலையில் நேரமே வந்துடுங்க, கட்டு கட்டி விட்டுடலான்னு சொன்னார். அதே மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லோரும் சாமியை கும்பிட்டு வீட்டிலேருந்து கட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனோம். அங்கே போனோன்னா குருசாமி வந்துட்டாருங்க. வந்து அவரும் நல்லபடியாக ஒரு பூஜையை பண்ணி எங்களுக்கு ஒரு கட்டு கட்டி, எனக்கு ஒரு கட்டை கட்டி, சாமி போயிட்டு வாங்க சாமின்னு வழி அனுப்பி வச்சார். அவர் பாதத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸ்கூட்டியில் தான் அங்கேருந்து கிளம்புனேன். கிளம்பி கொண்டு போய் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு பஸ்ஸு ரெடியாக இருந்துச்சு. சரி நான் அதில் ஏறினேன். வத்தலகுண்டில் போய் இறங்குனேன். இறங்குனோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து குமுளி வண்டி ரெடியாக இருந்துச்சு. அதில் ஏறிட்டேன். அப்புறம் குமுளியில் போய் இறங்குனோன்னு நான் மட்டும் தான் தனியாக போகிறேன். அங்கே போனோன்னு இன்னும் 2-3 சாமிங்க தனியாகவே வந்திருந்தாங்க. சரி சாமி மலைக்கு எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். ஊரை சொன்னார். சரிங்க சாமி நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னோன்னே, சரி சேர்ந்து போவோம் சாமின்னாரு. சரின்னு அந்த சாமி ஒரு சாமி எனக்கு கூட சேர்ந்துக்கிட்டாரு. சரிங்க சாமி நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன். அந்த சாமியை கூப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம். கூட்டம் அன்றைக்கி முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சாமிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. சரி பஸ்ஸில் வந்து 20-25 டிக்கெட்டு சேர்ந்தா தான் எடுப்போன்னு அந்த கேரளா பஸ் சொல்லிட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் சாமி இது சரிப்பட்டு வராது, ஒரு வண்டியை பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 சாமி சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு வண்டியை பிடிச்சி பம்பையில் போய் இறங்கிட்டோங்க. பம்பையில் இறங்கினோன்னு அங்கே நான் ஐயப்பன் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நேராக பம்பைக்கு போனோம். பம்பையில் போய் நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் தொட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏற ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா, மலை ஏறும்போது ஃபஸ்ட்லேயே ஐயப்பர் பிறந்தது இடம் இருந்துச்சு. அவரையும் பார்த்துட்டு அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறினோம். கன்னிமலை கணபதிக்கு போயிட்டோம். கன்னிமலை கணபதியில் போயிட்டு விநாயகரையும் ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு, அப்பா நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் வேண்டிட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சோங்க. உடைச்சிட்டு உள்ளே போகும்போது இந்த எல்லாம் ஆன்லைன் புக் பண்ணியிருக்குமா என்னன்னு செக் பண்ணாங்க. சன்னி சீட்டை எடுத்து காட்டினோம். ஆன்லைன் இதில் போட்டு பார்த்தாங்க நெட்டில். ஓகே ஆச்சு. அனுப்பி போனோன்னே உள்ளே அங்கே போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. செக் பண்ணி உள்ளே போனோன்னே அனுப்பினோன்னே வாங்கின போயிட்டோம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக மலை சாரல் நல்லா வழுக்குமோ என்னமோன்னு ஒரு பயத்தில் தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். மேலே போக போக கொஞ்சம் சாரல் பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் தெரியல. ஏறுற இதில் வந்து மலை ஏறி போகிறதுனால கொஞ்சம் உடம்பெல்லாம் ஹீட்டாக இருந்ததுனால அந்த மலை துளி விழுகும்போது கொஞ்சம் குளுன்னு நல்லா இருந்துச்சுங்க. சரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டே இருந்தோம். போக போக ஆனால் மழை நிற்கலை, சாரல் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்னோங்க. ஒரு 3-4 லைன் க்யூவில் நிற்கணும். நின்றுட்டே இருந்தோமா. நின்றுட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்தோம். அப்புறம் லைன் ஒவ்வொரு லைனாக திறந்து விட்டாங்க. போயிட்டோம். படிக்கிட்ட போய் பார்த்தோம்னா அங்கே கூட்டம், சரியான கூட்டம். சரி என்னடா என்ன ஐயப்பா என்னப்பா ஐயப்பா எப்படி நான் 18 படியும் தொட்டு கும்பிட போகிறேன்னு தெரியலையே ஐயப்பா நீ தான் வழி காட்டணும்னு சொன்னோன்னே சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே படிக்கிட்ட போயிட்டேங்க. படிக்கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, 2 படியும் தொட்டு கும்பிட்டு மேலே ஏறுற 18 படியமும் தொட்டு கும்பிட்டு மேலே ஏறுற அளவுக்கு ஐயப்பன் எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருந்தாருங்க. நல்லபடியாக 18 படியும் தொட்டு கும்பிட்டு மேலே ஏறி சுற்றி வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக ஒரு விரி போடுற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் உட்காந்துட்டோங்க. அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிட்டோங்க. தங்கிட்டு அந்த சாமியும் என் கூட வந்த சாமியும் 2 பேருமே சேர்ந்து அங்கே இருந்தோம். இருந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சாமி போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அனுப்பிச்சி விட்டேன். போய் அங்கே அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்தார். சாமி அங்கே அன்னதானம் நல்லா இருக்குது போயிட்டு வாங்கினார். நானும் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு 2 பேருமே வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பளியெல்லாம் விரித்து அங்கே உட்காந்துட்டோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தோம். அப்புறம் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டோம். தூங்கினோன்னு விடிய ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நெய் தேங்காவை எடுத்து 2 பேரும் கட்டை பிரித்து நெய் தேங்காவை எடுத்து உடைச்சி நெய்யை எடுத்து வாளியில் போட்டுட்டு நெய் அபிஷேகத்துக்கு போயிட்டோங்க. அங்கே போனோன்னே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கீவில் விட்டாங்க. அங்கேயும் செக் பண்ணாங்க. வாளியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு வாளி மூடியை திறக்க சொல்லி நெய்யை என்னென்னு பார்த்துட்டு அங்கேயும் செக் பண்ணி தான் உள்ள ஐயப்பன்ட்ட அனுப்புகிறாங்க.
அங்கே அனுப்பினோன்னா அங்கே போய் அந்த பக்கம் போய் கொடுத்தோம்னா வாளியை, அங்கே ஐயப்பருக்கு தேவையான நெய்யை எடுத்துகிட்டு மிச்ச நெய்யை இந்த பக்கம் வந்து நின்னோம்னா கரெக்டாக லைனில் வந்துடும். அதை வாங்கிட்டு நேராக வந்தோம். வந்து என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கே வந்துட்டோம். நாங்கள் இருந்த இடத்துக்கே வந்து அங்கே இருந்து விபூதி, குங்குமம், மஞ்சள்லாம் கொண்டு போயிருந்தோம். அதை கொண்டு போய் மஞ்சள் மாதா அந்த அம்மாவுக்கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மாவையும் நல்லா கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தோங்க. வந்து அந்த நெய் தேங்காய் உடைச்சோம் பார்த்தீங்களா, அதில் பாதி தேங்காய் வந்து அந்த அக்னி குண்டத்தில் போடணும்னு சொல்லுவாங்க. அதனால அதை கொண்டு போய் அக்னி குண்டத்தில் போட்டுட்டு மறுபடியும் வந்தோம். வந்துட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் போய் மறுநாள் காலையில் போய் மறுபடியும் ஐயப்பனை போயிட்டு தரிசனம் வாங்கிட்டு வரலான்னு போனோம். கியூவாக இருந்துச்சு. அந்த பின் வழியாக போனோன்னா அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு. மறுநாள் அங்கே போனோன்னா ஒரு 5 நிமிஷம் நின்று கும்பிட்ற அளவுக்கு ஐயப்பன் நல்ல தரிசனத்தை கொடுத்துருந்தாங்க. போலீஸுங்களும் எந்த தொல்லையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு நின்று கும்பிட்ற அளவுக்கு அவங்க விட்டாங்க. நல்லா எல்லா சாமியுமே ஃப்ரீயாக தான் விட்டாங்க. யாரையும் இது பிடிச்சி தள்ளவோ கொள்ளவோ எதுவுமே கிடையாது. நல்லா ஃப்ரீயாக கும்பிட விட்டாங்க. எல்லா சாமிகளும் நல்லா கும்பிட்டு தரிசனம் வாங்கிட்டு அப்படியே வந்து பையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனோம். அப்போ கிளம்பி கீழே வரும்போது கீழே மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலை இறங்கி கீழே வந்தோன்னே வந்து கன்னிமலை கணபதிக்கு வந்து அப்படியே அவரை மறுபடியும் ஒரு கும்பிடு போட்டு அங்கே என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே கீழே பம்பைக்கு வந்தோங்க. அங்கே வந்தால் பார்த்தா அங்கே வந்தோன்னே பசி வந்துருச்சு. சரி போவோம், அன்னதானத்துக்கு போயிடுவோன்ட்டு அங்கே போனோம். காலையில் நல்ல புட்டு, கொண்டை கடலை, கருப்பட்டி காப்பின்னு ஒன்று கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணோம், 2 பேரும் கிளம்பி பம்பையில் வந்து நின்னோம். சரி பம்பையில் வந்தோன்னே குமிளிக்கு வண்டி இருந்துச்சு. சரின்னு வண்டியில் ஏறினோம். ஏறி உட்காந்து இன்னும் ஒரு மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணோம். சாமியெல்லாம் பஸ்ஸு ஃபுல்லானா தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஒரு மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே வந்தோம். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கிளம்பி வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் நிறுத்தினாங்க. பசியெல்லாம் இல்லை, அங்கே தான் சாப்பிட்டோம்ல அன்னதானம். அங்கே வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு நேராக வந்து குமிடியில் இறங்கிட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இறங்கினோன்னா அந்த அல்வா, சிப்ஸு இதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே போனோம். அங்கே போயிட்டு சிப்ஸு, அல்வா இது வாங்கிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், தேனி வண்டி இருந்துச்சு, திண்டுக்கல் வண்டி, அதில் ஏறிட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணியோடு கொடைக்கானல் பஸ் இல்லை வத்தலகுண்டுலேருந்து. சரின்னு நான் வந்ததே 9:15க்கு. அப்போ பஸ் இல்லாதனால அங்கேயே இருந்தேன். 10:30க்கு ஒரு பஸ்ஸு வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வரையில் நைட்டு 12:30 ஆச்சு. அது வரை வீட்டில் எல்லாம் முடிச்சிருந்தாங்க. நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டேங்க. சாமியே சரணம் ஐயப்பா.